ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட மேரேஜ் ஃபோட்டோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் என்னோட மேரேஜ் ஃபோட்டோ. பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு. கொரோனா டைம் அப்போ வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் அப்போது லாக்டவுன் இல்லாமல் இருந்துச்சுல, அப்போ தான் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. இது கையில் பாருங்கள், நான் ஒன்று வச்சுருக்கேன்ல, இது வந்துட்டு தேங்காய் வாழைப்பழம் அது இதுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அப்போ மடியிலே வச்சுருக்கணுமா, அதனால தான் வச்சுருக்கேன் பாருங்கள். மாலை வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோடய மேக்கப் வந்து சொல்லணும். அது இங்கே கேரளாவில் ஒரு வீட்டில் தான் போட்டு விட்டாங்க. 3000 அந்த மேக்கப்புக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதுக்கு நானே மேக்கப் பண்ணியிருப்பேன் போல். ரோஸ் வாட்டரு அப்புறம் ஏதோ க்ரீம் அது மட்டும்தான் போட்டாங்க. இதுக்கே 3000 வாங்கிட்டாங்க பாருங்கள். நிறையா பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் சரியாக தெரியல, ஒரு மாதிரி ஆயிலியாக ஆயிடுச்சு ஃபோட்டோலாம். இங்கே ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், தாலி எடுத்து கொண்டு போகிறப்ப, இது தாலி கட்ட போகிறப்ப, இது சாப்பிட்றப்ப பாருங்கள். இதுதான் எங்கள் அம்மா பாருங்கள், எங்கள் அம்மா. இது தாலி கட்டுறப்ப எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். இது எங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. இது பாருங்கள், மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு காரில் ஏற போகிறப்ப இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இல்லை எங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் நிறையா இருக்காங்க பாருங்கள். எங்கிட்ட ஆல்பமே இல்லை, பைசா கொடுத்தாச்சு. 11,000 கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க ஆல்பம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் இது தோடு பாருங்கள், என்னோடய வீட்டில் எடுத்து கொடுத்த தோடு தான் போட்டிருக்காங்க. நெத்திச்சுடி பாருங்கள், ரொம்ப எல்லோவாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். எங்ககிட்ட மேரேஜுக்கு இது மட்டும், இந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஆல்பம்லாம் அந்த கேமராமேன் கொடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க, அதனால் இது மட்டும்தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் வீட்டில் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம். இவங்க அப்பா 6 மணிக்கே வேலைக்கு போயிடுவார். 5 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு விளக்கு போட்டுட்டு 6 மணிக்கெல்லாம் போயிடுவார். அப்புறம் சாயங்காலம் வர்றதுக்கு 6 மணி ஆகிரும். நாங்கள் தனியாக தான் இருப்போம், ரொம்ப போர் அடிக்குது. எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது கூட பாதையில் வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே வெளியே தான் இருப்போம், நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு போர் அடிக்குது. பக்கத்து வீட்டில் கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த பாதையிலுமே யாருமே வந்துட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த டேங்கு பாருங்களேன், இந்த டேங்கு வந்துட்டு 1500 லிட்டர் இதில் தண்ணி பிடிக்கும். நாங்கள் அதில் 1000 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். 2000 லிட்டர் வந்து 1000 ரூபா. இங்கே வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு தண்ணி கிடைக்காது. எங்கள் மாமியார் வீட்டிலெல்லாம் ஊற்று போட்டு தண்ணி அதில் தான் வரும். அப்போ இங்கே வந்துட்டு தண்ணி கிடைக்காது, பைசா கொடுத்து தான் தண்ணி வாங்கி வைக்கணும். 1 மாதம் ஆச்சு, நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மழை வர்றதுனால பிரச்சனை இல்லை, மழை தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே டெய்லியுமே மழை தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு 3 நாள் ஆச்சு பாருங்கள், இன்னும் காயவே இல்லை. ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும், வேலி மாதிரி இருக்கும். இந்த வேலிக்கு இந்த பக்கம் நம்மளோட இடம், அந்த பக்கம் வந்துட்டு வேறவங்களோட இடம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தட்டாம்பயிறு வச்சுருக்கேன் குழம்பு வைக்க. இது வந்துட்டு கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு. ராகி கொலக்கட்டை பண்ண போகிறோம் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு வந்துட்டு ராகி ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு கப்பு வந்துட்டு தேங்காய். நம்ம நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த கருப்பட்டியும் ஏலக்காயும் சேர்ந்து அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் கையில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி நான் எப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்னு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.